சுவாமி சித்பவானந்தரோட குறிப்புகள்ல இருந்து செயலில் முழுமை அப்படிங்கிற விஷயத்த பத்தின ஒரு சுருக்கமான பார்வை இதோ. பகவத்கீதையை அடிப்படையா வச்சு சாப்பிடுறது தூங்குறது மாதிரி நம்ம அன்றாட சின்ன சின்ன வேலைகளை கூட எப்படி ஒரு தியானமாவோ இல்ல ஒரு யோகாவாவோ மாத்தலான்னு இந்த தொகுப்புல ரொம்ப சுவாரஸ்யமா விளக்கியிருக்காங்க. முதலாவது, செயல்கள்ல சின்னது பெருசுன்னு எதுவுமே கிடையாதுங்க. இப்போ நீங்க யோசிக்கலாம், நாம அன்றாட செய்யற சாதாரண வேலைகளை கூட ஏன் இவ்ளோ உற்று கவனிக்கணும் அப்படின்னு. ஒரு பெரிய மாளிகை கட்டுறதுக்கு ஒவ்வொரு சின்ன செங்கலும் எவ்ளோ முக்கியமோ அதே மாதிரி தாங்க இதுவும். உயர்ந்த சிந்தனை உள்ளவங்க இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கிற சிறப்ப ரொம்ப முழுமையா புரிஞ்சுக்கறாங்க. இரண்டாவது விஷயம், சிறந்த மனிதர்கள் இந்த வேலைகளை எப்படி அணுகுறாங்க அப்படிங்கிறது தான். உடனே நீங்க கேட்கலாம், இன்னைக்கு இருக்கிற இந்த அவசர உலகத்துல ஒரு வேலையை தள்ளி போடாமலோ இல்ல அவசரப்படாமலோ செய்ய முடியுமா அப்படின்னு. கண்டிப்பா முடியும். பதற்றப்படுறது, ஒத்தி வைக்கிறது, அப்புறம் அலட்சியப்படுத்துறது, இந்த மூணையுமே அவங்க முழுமையா தவிர்த்துட்டு ரொம்ப ஆர்வத்தோட எந்த தவறும் இல்லாம செயல்படுறாங்க. இறுதியா, யோகம் அப்படிங்கறதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு பாப்போம். பகவத்கீதையில யோகா கர்மசு கௌஷலம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு வேலைய செம்மையா எந்த தவறும் இல்லாம செய்யறது தான் உண்மையான யோகம். யோகான உடனே வெறும் கண்களை மூடிக்கிட்டு மூச்சு பயிற்சி பண்றது மட்டும்தான் நினைச்சிடாதீங்க. காலையில நீங்க குடிக்கிற ஒரு கப் காஃபிய கூட சிந்தனை சிதறாம 100% ஈடுபாட்டோட குடிச்சிங்கன்னா அதுவும் ஒரு சிறந்த யோகா தான். சுருக்கமா சொல்லணும்னா, நீங்க செய்யற வேலையோட அளவு இங்க முக்கியம் இல்ல, அதை எவ்வளவு ஈடுபாட்டோடையும் சரியாகவும் செய்றீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான யோகம்.